வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வந்து கேடி பிள்ளா கில்லாடி கங்கா அந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். விமல், சிவகார்த்திகேயன், வின்லா சூரி, பிந்து மாதவி, ரெஜினா கசாண்ட்ரா, டெல்லி கணேஷ் இன்னும் மற்றும் பலர் நடித்திருக்கிற படம். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன பட்டுச்சுன்னா, இன்னைக்கு வந்து அவ்வளோ எந்தூசியாசம் தேட்டருக்குள்ளே நிறையா புதிதான ஆட்களை பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு தேட்டருக்குள்ளே. அதாவது அந்த +2 எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பசங்க, காலேஜ் பசங்க, லீவ் விட்டு பசங்க, ஒரு மாதிரி கூட்டமே வந்து தேட்டரே நிரம்பி வழிஞ்சிச்சு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு இந்த 2 மாதங்கள் அப்படிங்கிற அந்த வெக்கேஷன் வந்து ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட்டு டைம்னு நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அந்த வகையில் வந்து ப்ரொடியூசர்கள் வந்து ஒரு இதை விட ஒரு ஆப்டான ஒரு டைம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டே ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். படம், இந்த படத்தை வந்து நீங்கள் பரதேசி மாதிரியெல்லாம் உள்ளே போய் இன்டெப்த்தாக 3 லேயர் இருக்குது, இல்லை 4 லேயர் இருக்குது, டைசெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்தளவுக்குலாம் டெப்த்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பிளெயின் ஸ்டோரி. 3 நண்பர்கள், அவங்களுக்கு குடும்பம், அங்கே நடக்கிற ரகலைகள், சாதாரண தண்ணி அடிச்சுட்டு சுற்றுகிற இளைஞர்களாக இவங்க, அவங்களுக்கு லவ்வர்கள், ரெஜினா கசாண்ட்ரா அவங்க ஒரு ஜோடி, அவங்க வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஜோடி, பிந்து மாதவி வந்து விமலுக்கு ஜோடி, அவங்களுக்கு அப்பாக்கள், பொறுப்பான அப்பாக்களாக டெல்லி கணேஷ், அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு சிவகார்த்திகேயனோட அப்பாவாக. அவ்வளோதான். இது வந்து இந்த நட்புக்குள் இருக்கிற விரிசல்கள், உரசல்கள், சிரிப்புகள், இது எல்லாத்தையும் அப்படி பின்னி கொண்டு போய் கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அழகாக படத்தை முடிக்கிறான்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். இப்போது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பொறுமை இழக்க வைத்தது அப்படிங்கிறது வந்து நான் ஹானஸ்ட்டாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, காமெடியை வந்து ரொம்ப அப்படியே ஃபுல் லென்த்தாக கொண்டு போகிறதுக்கு வந்து பாண்டியராஜ் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் எரிச்சலாக என்னடா அது அப்படின்ட்டு இருந்தது. அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா பிந்து மாதவி வந்து விமலை அடிக்கிற மாதிரி, சும்மா கராத்தே போடுற மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் அபத்தமாக இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ரெஜினா கசாண்ட்ரா அவங்க வந்து ஜோக்குக்கு வந்து கவுண்டர் ஜோக் போடுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி ஒன்றும் எஃபெக்டிவாகவே இல்லை. அதை நம்ம சிரிக்க வைக்கல. அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, சிரிக்க வச்சிடணும், அந்த சீனில் சிரிக்க வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. பட் அது பண்ண முடியல. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு 30-35 நிமிஷத்துல வந்து படம் சிங்க ஆரம்பிச்சிடுது. ஒரு மாதிரி அவங்களுடைய உலகத்துக்கு நம்ம போயிடுறோம். ஒரு மாதிரி ஜாலியாக தண்ணி அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற வீணா போன இளைஞர்கள் அப்படின்ட்டே காமிச்சிட்டு இருக்கிறங்காட்டி நான் என்ன நினச்சேன்னா, சரி அப்படியே போய் ஒரு மொக்கையாக போய் படம் முடிஞ்சிடும், இவங்க வந்து கடைசி வரைக்கும் மொக்கை பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்புறம் வந்து ஏதோ ஒரு சும்மா ட்விஸ்ட் வச்சு முடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு. பட் என்னென்னா, ஒரு சென்டிமெண்டல் டச்சு அந்த 2வது ஹாஃபில் வச்சுருக்காரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆங்கர், அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆங்கர் அது. ஏன்னா பசங்க வந்து பொறுப்பற்றவர்கள் தண்ணி அடிச்சுட்டு சுற்றுவாங்க, அப்பா காசை எடுத்துகிட்டு சுற்றுவாங்க, அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து போயிட்டே இருக்கும் படம். ஆனால் அதாவது அந்த கடைசி இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு 10-15 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு படத்தை பார்த்தீங்கன்னா, இது வந்து எட் அனதர் காமெடி ஃபிலிம், சும்மா நம்ம வந்து சிரிக்க வைக்கிறக்காண்டி பண்ணி அதுலேருந்து பணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அந்த 15 நிமிஷம் கடைச்சி அந்த 15 நிமிஷத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய அர்த்தமே வேற ஆகும். அதாவது அந்த மிச்சம் இருக்கிற அவ்வளோ பெரிய அந்த பாகம் அப்படிங்கிறதே இந்த 15 நிமிடத்துக்காண்டி எடுக்கப்பட்டது போல தோன்றும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நிறைய யூத்து நீங்கள் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ லவ், பஞ்ச் டைலாகு அதெல்லாம் பேசணுன்னா இவங்க ஒரே சிரிப்பு, பொண்ணுங்க இப்படி தான், பசங்க இப்படி தான், வழக்கம் போகிற டைலாக்ஸில் நிறைய இருந்துச்சு. இங்கே விசில் அடிச்சுட்டு இருந்தப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலிகள் பண்ணுகிற தியாகங்கள். சிவகார்த்திகேயனோட அவரோட அப்பா வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயியாக இருப்பார். ஸோ அவர் வந்து இவருக்காண்டி இவருடைய வேலைக்காண்டி ஒரு பெரிய தியாகம் ஒன்று பண்ணுவார். அந்த தியாகமாகட்டும், விமலுடைய அப்பா டெல்லி கணேஷ் அவர் வந்து கடைசியில் ஒரு நல்ல ஒரு அந்த டைலாக், அந்த படத்துலேயே எனக்கு பிடிச்சது அந்த டைலாக் தான். ஒரு 5 to 7 நிமிடம் வரும்னு நினைக்கிறேன் நான். பட் அது அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது கருத்து சொல்லணும்னு சொல்ல. இந்த படத்தினுடைய பெரிய சக்ஸஸ் என்ன தெரியுங்களா, இது வந்து ஒரு மெசேஜ் படம் ஆக்சுவலாக. ஆனால் மெசேஜ் படம் மாதிரியே தெரியாது. அது அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ஜாலியாகவே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஹாப்பியான மூடில் இருக்கும்போது டக்குன்னு சிங்க் ஆகுது. டக்குன்னு ஒரு எமோஷன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் வரும்போது ஒரு தந்தையை பற்றி ஒரு பாடல் வரும். அதில் நிறைய பேர்கிட்ட நான் அவருடைய கண்ணீர் துளிகளை பார்க்க முடிஞ்சது. அவங்க அப்பா கூட வந்து அவங்களால வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு வந்து பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் மெசேஜ் படம்னாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. நம்மளும் என்ன நினைப்போம், சரி மெசேஜ் படம், ஐயோ சமூகத்துக்கு நல்லா சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டு ஒரு இன்ஃபீரியரான ப்ராடக்டை தலைவலிக்க பார்த்துட்டு வந்து வெளியிலையும் வந்து இது ரொம்ப இன்ஃபீரியர்னு சொல்ல முடியாத மெசேஜ் இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி வர்றது. அது இல்லாமல் இந்த படத்தில் அப்படி காமெடியாகவே கொண்டு போயிட்டு அந்த மெசேஜை ஒரு லைன் தான், அப்பாவின் தியாகம் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அந்த ஒரு லைனை வந்து நம்ம வெளியில் வர்றப்போ அந்த ஒரு லைன் அப்படிங்கிறது நல்ல ஹைலைட் ஆகுது, நெஞ்சுக்குள்ளே வந்து அப்படியே நிற்கிது. அதாவது ஒரு பரதேசி வந்து ஒரு அடிமைத்தனத்தை பற்றி எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை நம்ம மனசுக்குள்ளே விட்டுட்டு போச்சோ அதே அளவு இம்பாக்டை வந்து இந்த இதுவும் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொன்று இந்த படத்துக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, படம் அந்த ஃபஸ்ட்டு 20-30 நிமிஷங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அப்பப்போ வந்து அந்த ஒன்லைனர்ஸ் வந்து சிரிக்க வச்சுருது நம்மளே டக்குன்னு. வெண்ணிலா சூரியனுடைய ஒன்லைனர் இதெல்லாம் வந்து சூப்பராக, இதான் வந்து வெண்ணிலா சூரியனுடைய டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக வந்து பண்ணியிருப்பார். ரொம்ப சோகப்பட்டிருப்பார், என்ன சோகப்படுறப்ப குடிக்கிறியே அப்படின்ட்டு வந்து குடிச்சிட்டு இருப்பார். அடுத்தது அப்புறம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முறுக்கெடுத்து வாயில வைப்பார். அதெல்லாம் வந்து ஒரு சட்டிலான காமெடி தான், பட் அவ்வளவு சூப்பராக சிரிக்க வர வைக்குது. அதே மாதிரி சிவகார்த்தினுடைய காமெடி அதே மாதிரி தான். சிவகார்த்தினுடைய காமெடி எப்படின்னா 2 வகை சொல்லலாம். ஒன்று பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது, இன்னொன்று பயங்கர மொக்கையாக இருக்குது. அந்த மொக்கை பார்ட்டை வந்து அவர் கொஞ்சம் நீக்க வந்து கற்றுக்கணும். அவர் வந்து ஒரு வெறும் காமெடி ஹீரோ இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல்களை எல்லாம் எடுத்து தாங்கி பிடிச்சி நடக்கும்போது வந்து அந்த எமோஷனை காட்ட வல்ல ஆளாகவும் சிவகார்த்திகேயன் வந்து இனி மாறணும். சும்மா சிரித்து நம்மளை வந்து ஒரு நிறைய இடத்துல நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகிறார், நிறைய இடத்துல நம்மளை சிரிக்கிறாங்க, கைதட்டல் வாங்குறாரு, அது நான் இல்லைங்கள. பட் இன்னும் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. விமல் இதுலேயே இருக்கு இந்த குரூல், அதாவது சிவகார்த்திகேயன் விமல் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் தெரிஞ்சார். என்னென்னா அந்த ஸ்லாங்கை வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கார், அந்த ரீஜன் ஸ்லாங்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கார். எனக்கு வந்து அந்த சினிமாவுக்கு வந்து கரெக்டாக அப்படின்னு படலை. ஏன்னா அவர் இவ்வளோதான் அவருக்கு வரும் அப்படின்னு ஒரு கட்டம் கட்டி உட்கார வச்சாலும் வச்சுருவாங்க இந்த ஃபியூச்சர். அது வந்து அவருக்கு நல்லது இல்லை, அவருடைய கேரக்டருக்கு நல்லது கிடையாது. ஸோ அவர் வந்து வெர்சடைல் ஆக்டராக வந்து மாறணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வேண்டுகோள். நிறைய அவருடைய அந்த ஸ்லாங்லாம் ஒர்க் பண்ணி எந்த ரோலுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி. ஏன்னா எந்த ரோலை பார்த்தாலும் நமக்கு அது விமல் மட்டும்தான் தெரியுது. அந்த கேரக்டராக பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாகேஷோட தவிர மற்றதெல்லாம் பார்த்தா விமல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதை வந்து தயவுசெய்து அவர் மாற்றணும். மற்றபடி ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் அங்கே ஒரு பெரிய வேலை கிடையாது. ரெண்டுமே சும்மா ரெகுலராக டைலாக்ஸ் பேசிக்கிட்டு லவ் அவ்வளோதான். அவங்க வந்து ஹீரோயின்ஸை வச்சும் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு பசங்க பாண்டியராஜ், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து பிடித்த ரோல்கள் அப்படின்னா நிச்சயமாக சிவகார்த்திகேயனுடைய அப்பாவாக வர ரோல், அதே மாதிரி டெல்லி கணேசனுடைய ரோல். 2 பேருமே வந்து டெல்லி கணேசன்லாம் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவரை வந்து எவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்து மூலமாக தெரியுது. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அந்த படத்தினுடைய அந்த மொத்த எசன்ஸையும் அவருக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அவ்வளோ சூப்பராக வந்து கன்வே பண்ணுறாரு. சொல்லுவார், அவர் சம்பாதிச்சு வந்து விமல் வந்து நிற்பார், சொல்லுவார், இது 100 ரூபாய் எடுத்து உங்கள் அம்மாட்ட கொடுத்து அரிசி வாங்கி ஊறுகாய் வாங்கி அது பொங்கி சாப்பிட்டுப்பாரு, அதனுடைய சுகமே தனி அப்படின்னு வந்து சொல்லுவார். அதே மாதிரி சின்ன வயசில் வந்து நான் கோமாளி மாதிரி நடிப்பேன், நீ சிரிக்கிறக்காண்டி என்னை பார்த்து மற்றவங்க சிரிப்பாங்க, என்னடா அவங்க கோமாளி மாதிரி நடிக்கிறாங்க, பட் எனக்கு அது அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, நீ சிரிக்கிற அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதான் பெரிய, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அவர் போட்டு மெசேஜ் எல்லாம் சொல்லவே மாட்டார். அதுக்கு வந்து எனக்கு தெரிந்து அதோடைய அந்த கிரெடிட்ஸ் வந்து பாண்டியராஜுக்கு போகணும். ஏன்னா ஓவராக டோஸ் பண்ணாமல் உட்காந்துட்டு, ஏன்னா வழக்கமாக அந்த மெசேஜ் படம்னாவே எப்படி இருக்குன்னா போட்டு ஏதோ ஒரு அட்வைஸ் வந்துட்டே இருக்கும், இல்லாட்டி அந்த அட்வைஸ் பண்ணுறதுனே ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்தோன்னா பட்டத்துக்கு இந்தியாவோட வரைபடத்துலேருந்து இங்கே அத்தனையாவதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் அந்த பிரச்சனையெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. அதுதான் அந்த படத்தினுடைய வந்து பெரிய பாசிட்டிவாக தாங்க. இந்த படம் ஏன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா
ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. பரதேசி படம் அவ்வளோ நல்லா இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் போகாதங்காட்டிக்கு அவங்க நினைச்ச அளவுக்கு வந்து அவங்களால வந்து கொண்டு போக முடியல படத்தை. இன்ஃபேக்ட் நான் அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட கேட்டிருந்தாரு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்களாமே, குழந்தைங்களாம் வந்துச்சாமே, யாரோ சொன்னாங்க நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு யாரோட கேட்டிருந்தாரு. இப்போ அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஒரு படத்தினுடைய சக்ஸஸை டிசைட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது அந்த ஃபேக்டர் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த வெள்ளி சனி ஞாயிறு ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவங்க குழந்தைகளோட போனால் மட்டும்தான் ஒரு படம் வந்து இன்னைக்கு ஹிட் ஆகுது. ஸோ அந்த எலிமெண்ட் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் என்னன்னா, இந்த படம் வைரலாக ஃபேமிலி டு ஃபேமிலி வைரலாக போகும். அதாவது இந்த ஃபேமிலி பார்த்தாங்கன்னா பார்த்து விட்டு போன உடனே இன்னொரு ஃபேமிலிட்டு போய் நிச்சயமாக நல்லா இருக்குங்க, நல்லா காமெடி இருக்குது, நல்ல மெசேஜ் சொல்கிறாங்க, ஒரே ஜாலியாக இருக்குதுங்க படம் அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்குது. இது வேணா நீங்கள் அதாவது சொல்கிறேங்க, இது வந்து இந்த ரொம்ப அதிமேதாவிகள் இந்த படத்தை பார்த்தா இதில் எக்கச்சக்க குறை இருக்குது. நான் இல்லவே இல்லைங்களா, பயங்கர சினிமாட்டோகிராஃபி வந்து அப்படியே லென்ஸ் எல்லாம் அப்படியே கலர் அந்த மோடெல்லாம் போட்டல எடுக்கல, அப்படியே அந்த டோன்லாம் கொண்டு வரல, எடிட்டிங் ஒன்றும் டாப் நாச் எடிட்டிங்லாம் கிடையாது. இதை வந்து இந்த எடிட்டிங் வந்து உட்காந்து ஒரு லேப்டாப்லேயே பண்ணிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது அப்படியே சும்மா ஒட்டி ஒட்டி தான் வரும், ஒவ்வொரு சீனுட்டு ஒரு சீன் தாவிட்டே தான் போகும், அப்படியே கண்டினியூட்டிலாம் பெருசாக வராது. ஆனால் இது தமிழ் மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த படம். அது நான் சொல்கிறது இப்போ சொல்கிறது வேணாம், மேபி நான் சொல்கிறது வந்து இப்போ நம்பாமல் இருக்கலாம் நீங்கள். ஆனால் 2-3 வாரத்துக்கு அப்புறம் கலெக்ஷன் ரிப்போர்ட் பாருங்கள், நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும், இந்த வருஷத்துடைய பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். ஏன்னா அந்த படத்துக்குள்ள இருக்கிற கான்டென்ட் அப்படி, அது வந்து தமிழர்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ண கான்டென்ட். இந்த படம் ரீமேக்கே பண்ணாலும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற எனக்கு தெரியல. தமிழர்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ண கான்டென்ட் அப்படிங்கிறங்காட்டி வந்து பெரிய லெவலில் எல்லா வகையான ஆடியன்ஸுக்கும் இந்த படம் நிச்சயமாக ஒர்க் ஆகும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 3.75 மார்க் தருவேன். ஒரு தாட்டு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தியான ஃபிலிம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக போய் உட்காந்து பார்க்குற ஒரு படம். இந்த சம்மருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த என்டர்டெய்னர் அப்படிங்கிறது வந்து என்னால் கண்ணை முடிக்கிட்டு சொல்ல முடியும். போங்க, ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்குள்ள ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்க. மேலும் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து பகிருங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.